நம்முடைய இயக்குனர் பேரரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் இன்று இல்லை. உங்களுக்கு இந்த செய்தி எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கிறது? நினைவலைகளை பகிர்ந்துக்கங்க. கேப்டனோட இழப்பு திரையுலகுக்கு எந்த அளவுக்கு இழப்போ அதை விட பல மடங்கு நாட்டுக்கு இழப்பு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு தலைவரை, ஒரு நல்ல ஒரு நடிகரை இழந்திருக்கிறோம். நல்ல நடிகர், நல்ல தலைவர் அப்படின்னு சொல்றத விட நல்ல மனிதர், மிகச்சிறந்த மனிதர், ஒரு மனிதர் இழந்திருக்கிறோம். ஒரு எளிமையான மனிதரை நம்ம இழந்திருக்கிறோம். இன்னொன்று, அவர் ரசிகர்கள் இவங்களும் அவ்வளவு உண்மையான அனுபவிச்சிருக்கோம். ரசிகர்கள் எந்த அளவுக்கு இவர் மேல நேசம் வச்சிருக்காங்களோ அதை விட பல மடங்கு ஒரு ரசிகரை நேசிக்கிறவர். ஒரு நடிகர்கிட்ட உள்ள சிறப்பாக அவர் பார்க்கறத ஷூட்டிங் ஸ்பாட்ல ரசிகர் வருவாங்க. எந்த இடத்தையும் மூஞ்சி சிரிக்க மாட்டாரு, வெறுப்பா பார்க்க மாட்டாரு. ரசிகர்கள் அவ்வளவு சந்தோஷம் பார்ப்பாரு, சந்தோஷம் பேசுவாரு. அந்த ஒரு ஊருக்காரங்க மாதிரியே அந்த ஒரு உணர்வோடையே பேசுவாரு. அதெல்லாம் நான் அவர்கிட்ட பார்த்து வியந்த விஷயம். அதே மாதிரி ரசிகர்கள் அப்போ அரசு கட்சி ஆறதுக்கு தொண்டராக மாட்டாங்க. தொண்டர்கள் அவ்வளவு நேசிப்பாரு. எனக்கு அரசியல் கட்சி தலைவரா பிடிச்ச விஷயம் என்னன்னா, எங்கேயாவது ஒரு ஊர்ல எங்கேயாவது ஒரு தொண்டருக்கு பிரச்சனை அப்படின்னா இவர் களத்துல இறங்கிவார். இவர் இறங்கி அந்த பிரச்சனைக்கு தீர்த்து வைப்பார். அப்ப நிறைய இன்சிடென்ட்டா நான் கேள்விப்பட்டிருக்கேன். வீட்டுக்கு எங்கேயோ ஊர்ல பிரச்சனை நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்ட விஷயம், தேம்புத்தி கொடிக்கும்பம் நடுறதுல பிரச்சனை. அவங்க ஊர்ல கொடிக்கும்பம் நட விடல, அவங்க தொண்டர்ல. இவர் காதுக்கு செய்தி வருது. இவரே ஸ்பாட்டு கிளம்பி போயிட்டார். ஸ்பாட்டுக்கு போய் நான் நின்று கொடிக்க நடுறேன், யார் வரான் பார்க்கலாம் அப்படின்ட்டு இவர் வேட்டி மடிச்சுக்கிட்டு நின்று அவர் ஒரு வீரத்தோட என்ன. அப்போ எங்க தொண்டர்களுக்கு அவங்க பாடுக்கு அந்த ஒதுங்கி இருக்காம கூட நிற்பார் அவர். அப்போ தலைவர் இல்லாம அங்கே ஒரு தொண்டர்கள் ஒரு நண்பர் அந்த தவிர ஒரு தலைவராக அவர் அந்த நடந்துட்டு இல்லை. என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல பழனு வரைக்கும் பார்த்தா, இயக்குனர்ல இருந்து லைட்மேன் வரைக்கும் சமமா பார்ப்பாரு. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பழகுவாரு. அதுவும் நீண்ட காலமா தெரிஞ்ச லைட்மேனா இருப்பாங்க, செட்டாளா இருப்பாங்க. அவங்க மேல கையில் தோல் போட்டுவாரு. தோல் போட்டு என்ன நாம என்ன இருக்கீங்க அப்படின்ட்டு அப்புறம் பழைய கதையெல்லாம் பேசி கலாய்க்கிறது. அவங்க வெக்கப்படி சிரிப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதிசயமா இருக்கும். இவ்வளவு ஒரு 100 படத்துக்கு மேல நடிச்ச ஒரு நடிகர், மிகப்பெரிய உயர்ந்த ஒரு நடிகர், அந்த ஒரு பந்தா நம்ம நடிகருங்கிற தலையை சுத்தமா இருக்காது. அது எங்கேயும் நான் ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்லை. இன்னொரு சிறப்புனா, நான் ஒரு இயக்குனரா நான் சொல்லும்போது விஜயகாந்த் சாரை வச்சு பட இயக்குனர் அத்தனை இயக்குனரும் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா ஒரு இயக்குனருக்கு என்ன மரியாதை, அந்த மரியாதை கொடுப்பாரு. சொன்ன டயத்துக்கு 9 மணிக்கு சொன்னா கரெக்டாக 8:30 ஸ்பாட்டுக்கு வந்துருவாரு. அதே மாதிரி கதை கேட்கிற வரைக்கும் தான் அவரு. கதை கேட்டு பிடிச்சி போச்சுன்னா எந்த தலையிடமும் இருக்காது. இந்த வசனம் வைக்கணும், அது வைக்கணும், எந்த தலையிடமும் இருக்காது. அவர் ஆட்டு குழந்தை மாதிரி இருப்பார். ஒரு புது நடிகை வச்சு பண்ற மாதிரி தான் நமக்கு தவிர ஒரு பெரிய நடிகர்கிட்ட ஒர்க் பண்றோம் அந்த இது அவங்களுக்கு இருக்காது. இன்னொன்னு, 50க்கும் மேற்பட்ட உதவி இயக்குனர்ல இவர் இயக்குனர் ஆக்கியிருக்காரு, புது இயக்குனர் உருவாக்கியிருக்காரு. அப்போ ஒரு உதவி இயக்குனர் கதை நல்லா இருந்துச்சுன்னா, அவர் திறமை இருந்துச்சுன்னா, அவர் சின்னவன் பெரியவன் அதெல்லாம் பார்க்காம அவருக்கு வாய்ப்பு கொடுத்து டைரக்டர் அளவு வைப்பார். ஒரு 100 படத்துக்கு பண்ணதுக்கு அப்புறமும் பண்ணியிருக்காரு. இப்போ என்னோட படம் தருமபுரி 125 படத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு முந்தைய வந்த 2 படத்துல இருந்து புதிய இயக்குனர் தான். எனக்கு பின்னாடி வந்த ஒரு படத்துக்கும் புதிய இயக்குனர் தான். அப்போ 125 படத்துக்கு அப்புறமும் ஒருத்தர் புதிய இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா அதெல்லாம் பெரிய விஷயம். அப்போ திறமையை மதிச்சிருக்காரு. ஒரு திறமையை மதிச்ச ஒரு நடிகர்னா விஜயகாந்த் அவர் தான். அந்த வகையில் திரையுலகுலாம் பெரிய இழப்பு தான். நன்றி திரு பேரரசு சார். அவரை வைத்து படம் இயக்கியவர்களாக பாக்கியவான்கள் நீங்களும் அவரை வச்சு திரைப்படம் இயக்கியிருக்கீங்க. இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.